தாரமங்கலம் செந்தில் அவர்கள். டாக்டரேட்னா பிஹெச்டி, அதாவது ஒருத்தனை பார்த்து எழுதுனா காப்பிடிச்சான்னு பொருள். பல பேர்த்த பார்த்து எழுதுனா பிஹெச்டி. இந்த மகிழ்ச்சியை நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். என்னோடய படங்களில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லவ் சீனுகள்லேருந்து எல்லா சீனுகள்லேயும் எப்படி அது சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் அப்படிங்கிறது படங்கள் மூலமாகவே நான் சொல்லியிருக்கேன். உலகமெங்கும் இருக்கக்கூடிய வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிய தீபாவளி வாழ்த்துக்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நான் என்ன பேசுகிறதுன்னா எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அதாவது இப்போ பணம் வேறு ரொம்ப டைட்டு. இப்போ தீபாவளிக்கு ஒரு 25,000 வேணும். இவங்க சொல்கிறது பூரா நம்ம காதலி யாரில் எங்கள் வீட்டுக்காரர் நினப்பு, எங்கள் பிள்ளைங்க நினப்பிலேயே தான் இருந்தேன். சத்தியமாக நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் படக்கூடிய சித்திரவதைகள், புரியுதுங்களா? 1 2 இப்போ 2 பேருமே டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. மிகப்பெரிய சிறப்பு. டாக்டரேட்னா பிஹெச்டி, அதாவது ஒருத்தனை பார்த்து எழுதுனா காப்பிடிச்சான்னு பொருள். பல பேர்த்த பார்த்து எழுதுனா பிஹெச்டி. படைப்புகளை அறிவது அறிவு, படைத்தவனை அறிவது ஞானம். ஞானம் வேணுங்க. போது அந்த ஞானத்தை கொடுப்பது யார் என்றால் நம்ம கட்டிக்கிட்ட அந்த கருமாரி தாய் தான். எப்படி அந்த ஞானம் வரும் அப்படின்னா, இப்போ எங்கள் வீட்டுக்காரெலாம் என்கிட்ட ஒன்றுமே கேட்குறதில்ல, உசுரை தவிர. குழந்தையாக இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த இன்பம் இருக்குது பாருங்கள் சார். அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்லுவார் தெரியுமா பைபிளில்? மீண்டும் நீங்கள் குழந்தையாகாதவரை விண்ணுலகத்திற்கு போக முடியாது அப்படிம்பார். இதை சீட்டு பிரச்சனை உண்டா, கடன் பிரச்சனை உண்டா, நினச்சி பாருங்க. தாயினுடைய வயிற்றில் நாம் 10 மாதம் இருக்கக்கூடிய வரையிலும் அந்த குழந்தை தூங்கிக்கிட்டே இருக்குங்க. நிம்மதியான தூக்கம், தூங்கிக்கிட்டே இருக்கும். குழந்தை பிறந்து ஒரு 2-3 நாள் தொடர்ந்து குழந்தை தூங்கும், உண்டா இல்லைங்களா? பெரியவங்க உங்களுக்கு தெரியும். அப்புறம் தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதம் தூங்காத தான் இருப்பான், புரியுதுங்களா? அப்புறம் மறுபடியும் அந்த 1 மாதம் கழித்து தூக்கமே வராது. நினச்சி தூக்கமே வராது. அப்புறம் ஒரு 50 வயசுக்கு மேலே ஆகி போச்சுன்னா 3 மணி நேரம் கூட தூங்க மாட்டாங்க. இந்த தூக்கம் தொலைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குடும்பத்தினுடைய பிரச்சனைகள். பணம் இருக்கிறவங்க இன்னும் எப்படி சேர்த்தலான்னு தூங்காத இருக்கிறது. இல்லாதவன் எல்லாம் போயிடுச்சே அப்படின்ட்டு கவலைப்பட்டு தூங்காமல் இந்த வயசான ஆளுங்க பாருங்கள், விடிய தூங்கவே மாட்டாங்க சார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் சென்டரில் பூரா அந்த வயசானவங்களை தான் செக்யூரிட்டியே போடுவாங்க. நீங்கள் சொன்னீங்க இப்போ கல்யாணம் எதுக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு. கருமாந்திரம் தெரிஞ்சிருந்தா பண்ணுறீங்க மாட்டோமே. இப்போ கல்யாணம் ஏன் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த சனி இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சுதான் நாங்கள் பண்ணிருக்க மாட்டோம். இந்த இடையில திருமணத்திற்கு பிறகு இந்த சுதந்திரம் பறிபோவதும், புரியுதுங்களா? இந்த குழந்தையாக இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையும் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா, இப்போ நானாக குழந்தையாக இருக்கும்போது எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா என்னை எப்போ பார்த்தாலும் எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டே இருக்கும். அப்பயும் இப்படி தான் இருப்பேன். இப்போ யாராவது எடுத்து வைப்பாங்களா? எங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு இடுப்பில் எடுத்து வச்சுக்கிட்டு கஞ்சி அப்படியே சொல்லுவா. இன்னும் அது காலுக்கு. போன வாரம் போய் கதவை தட்டுறேன், ஜன்னல் வழியாக பார்த்தா, அக்கா நான் தான் வந்துருக்கிறேன், நீலாம் பெரிய பையன், இப்படி ஓடு போ தொடக்கி விட்டு. அந்த வாழ்க்கை போயிடுச்சிங்களா சார்? இந்த வாழ்க்கையே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிரச்சனை தாங்க வாழ்க்கை. இதில் அதாவது நாம் இந்த பூமியில் நீங்கள் ஒன்றும் இல்லை, நாரதரும் கிருஷ்ண பரமாத்மாவும் மேலுலகத்தில் அங்கேருந்து இங்கே பூமியில் நடந்து போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நாரதர் தான் கேட்குறாரு, ஏன் சாமி பரமாத்மாவே, எல்லாம் மனசுனுக்கு நல்ல குழந்தையா நல்லா சிறப்பாக தானே பிறக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி துன்பங்களில் போய் அவங்க மாட்டிக்கிறாங்க, ஏன் படாத சித்திரவதைப்படுறாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு கேட்ட உடனே கிருஷ்ண பரமாத்மா சொன்னாராம், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், தண்ணி தாகமாக இருக்குது, ஒரு சும் தண்ணி வாங்கிட்டு வாப்பா அப்படின்ட்டு இருக்காரு. நாரதர் அந்த தம்புராவை வச்சுக்கிட்டு காட்டு வழியே எங்கெங்கேயோ பிறகு தண்ணி எங்கேயுமே சிக்கலை. உடனே அப்படியே மெல்ல அங்கங்கே போய் ஒரு 10-15 கிலோமீட்டர் போயிட்டார் தண்ணியை தேடிக்கிட்டு. ஒரு ஆறு, ஒரு சின்ன ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது, பக்கத்தில் ஒரு குடிசை. அந்த குடிசைக்கிட்ட போய் நின்று இப்போ தண்ணி வாங்கி போடலான்னு சொல்லிட்டு, ஏங்க அப்படிங்கிறார். யார்? நாரதர். உள்ளே இருந்துங்க ஒரு அழகான பெண்ணுங்க. டேய் அப்பா, செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனும் என் கழுத்து வரையில் ஆசை நின்றேனே அப்படின்ட்டு தம்புராவெல்லாம் கழட்டி வச்சு
அந்த பிள்ளையும் இப்படி இப்படிங்குது இது நாரதர் தம்புரா திண்ணையிலேயே வச்சுக்கிட்டு எங்கே உங்கள் அப்பன் வந்த உடனே சம்மந்தம் பேசணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பங்காரன் காட்டில் வேலை செஞ்சுட்டு வந்த உடனே இந்த மாதிரி உங்கள் பிள்ளை எனக்கு பிடிச்சி போச்சு, நானே கட்டிக்கிறேன், ஒன்றும் கவனித்த நீ தம்புரா வாசிக்கவே மாட்டேன், நீ ஒன்றும் வாசிக்கவே மாட்டேன், நீ ஒன்றும் பிள்ளையை மட்டும் எனக்கு கொடு, நானே எல்லாம் உனக்கு சம்பாரிச்சு போடுறேன் அப்படின்ட்டு படப்படப்படன்னு கல்யாணங்க. இப்போ அப்படியே விரவு வெட்டுறது போகிறதுன்னு குடும்பத்தில் பூரா சித்திரவதைப்பட்டுக்கிட்டு ஒரு நாள் அந்த ஆற்றுல இவ்வளோதான் தண்ணி இல்லையாம், ஊருப்பட்ட தண்ணி வந்துங்க. ஃபஸ்ட்டு பையனை அடிச்சிட்டு போகுது, கத்துன்னு கத்துறாரு. ஐயோ, அப்புறம் மாமனார் அடிச்சிட்டு போகுது, அப்போ கை தட்டுறாரு, போய் அயோக்கி ஒவ்வொன்றா அடிச்சிட்டு போகுது, பொண்டாட்டியும் அடிச்சிட்டு போகுது. அப்படி கத்துன்னு கத்துறாரு. யார்? நாரதருங்க. அப்படியே கத்துன்னு கத்தி அழுது கண்ணெல்லாம் வீங்கி போய் உட்காந்துட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு கை டப்புன்னு தட்டுச்சான். திரும்பி பார்த்துருக்காரு கிருஷ்ண பரமாத்மா. ஏடா உனக்கு தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன், ஒரு தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன், நீ அதுக்குள்ளே அப்பா நீ உண்மையாலுமே பரமாத்மா தான்டா, நாம் பூரா நாரதர் தாங்க. எதுக்காக சொல்கிற வரேன் அப்படின்னா, வாழ்க்கை அப்படி ஒரு மிகப்பெரிய சோகமானது தாங்க வாழ்க்கை. நீங்கள் வாழ்க்கை ஒரு வானம் என்றால் அதில் வரக்கூடிய மின்னல் தாங்க சிரிப்பு. சோகம் எது தெரியுமா? மேகம் நிறைய இருக்கும். இந்த உலகத்திலேயே மிக கொடிய வலி பிரசவ வலி அப்படிம்பாங்க, அது பொய்யுங்க. அதை விட இன்னொரு வழி இருக்குது. என்ன தெரியுமா? தான் பையனோ பிள்ளையோ கேட்ட பொருளை வாங்கி கொடுக்காம ஒரு தகப்பன் ஜோப்பில் காசு இல்லாமல் இருக்கிறான் பாருங்க, அந்த நேரம் ஒரு வழி வரும் பாருங்க, அதுதாங்க பயங்கரமான வழி. ஒரு மேடையில் தான் கவிதை வாசிக்க பொழுது கவிப்பரசு வைரமுத்து முத்துக்குமாரை பார்த்து கேட்டாராம், எந்த ஊர் தம்பி நீங்கள் அப்படின்னாராம். முத்துக்குமார் சொன்னாராம், காஞ்சி அண்ணா அப்படின்னாராம். அண்ணாவே காஞ்சிப்பா, நீயும் காஞ்சியில் அண்ணா மாதிரி வரணும் அப்படின்னாராம். ஆனால் போயிட்டார். ஒரு தந்தை படக்கூடிய கஷ்டத்தை ஒரு பாட்டில் இன்னும் 1000 வருடங்களாலும் அந்த பாட்டு நிற்குங்க. என்ன பாட்டு தெரியுமா? கண்டிப்பீலும் தண்டிப்பீலும் கோதித்திடும் முகம், காய்ச்சல் வந்து படுக்கையில் துடித்திடும் முகம், அம்பாரியாய் ஏற்றிக்கொண்டு அன்று சென்ற ஊர்வலம், தகப்பனின் அணைப்பிலே கிடந்ததும் ஊர் சுகம், வளர்ந்த பின் யாவரும் தீவாய் போகிறோம், தந்தையவனின் பாசத்தை எங்கே காண்கிறோம், நமக்கெனவே வந்த நண்பன் தந்தை. என்னங்க, அதாவது இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் காஞ்சிபுரத்தில் பிறந்த நான் முத்துக்குமாரின் வரிகள் அவர் இல்லை என்றாலும் வரிகள் நிற்கும். காரணம் என்னவென்றால், ஒரு குடும்பத்திலே அந்த ஆண் படக்கூடிய பாட்டை சொல்லுவாருங்க. பிறவி, இந்த மனசு பிறவி வேறு, கேடுகட்ட பிறவி வேறு எதுவுமே கிடையாது. எல்லாம் ஆணவம், அகங்காரம், கர்வம், மமதை, மாயை, திமிரு, கொழுப்பு, அதுதான் இதயத்தில் வாழணுங்கிறாங்க. இதயத்தில் வாழணும், மூளையில் வாழக்கூடாது. மூளையில் தான் எல்லா சனியும் இருக்கும். அதனால தான் நமக்கு பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா தலையில் கை வச்சுக்குவோம், புரியுதுங்களா? பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா தலையில் கை வச்சுக்குவோம். ஆனால் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுங்க பாருங்கள், என் மனசே நிறைஞ்சு போச்சுன்னு சொல்கிறோமா இல்லையா? ஒரு சில பேர் போடவே மாட்டான், அது வேறு விஷயம். இதயத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு வேண்டும். மூளையில் வாழக்கூடிய வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளோதான் இருந்தாலும் இன்னொரு பிறவி என்பது நமக்கு இருக்கக்கூடாது. அப்படி பிறவி என்று ஒன்று இருந்தால் அந்த பிறவியிலே இறைவனுடைய காலடியிலே நாம் இருக்க வேண்டுமே தவிர, கல்யாணம் செய்து கொண்டு சின்னப்பட்டு சீரழிந்து பிள்ளைகளாலும் பங்காளிகளாலும் மாமச்சனாலும் அல்லல்பட்டு அடிமைப்பட்டு நாசப்பட்டு போகக்கூடாது என்பதை மட்டும் நீங்கள் தீர்ப்பாக வழங்க வேண்டுமாய் தெரிவித்துக் கொண்டு, வாழ்க்கையிலே நீங்களும் எத்தனையோ விதமான சோதனைகளை எல்லாம் பட்டிருக்கின்றீர்கள். அதற்கு காரணம் உங்களுக்கே தெரியும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ இந்த